இந்த ஸ்காலர்ஷிப்ஸோட சேர்த்து நம்மளோட பிஎம் குளோபல் கரியர்ஸ் ஸ்காலர்ஷிப்பும் இருக்குது. நான் முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இது வந்து செகண்ட் இயர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்காக கொடுக்குற ஸ்காலர்ஷிப்ஸ், லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஸ்காலர்ஷிப்ஸ். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி பிஎம் குளோபல் கரியர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். அண்ட் தென் அடுத்து இது டக்குன்னு ஒரே ஒரு இதில் வச்சிடலாம், ஆட்டோமேட்டிக் ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரிலாம் கிடையாது. இதில் நான் தலையிடவே மாட்டேன். ஃபுல்லாக என்னோடய டீம் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ப்ரொஃபஷனல்ஸ் இங்கே இருக்காங்க இல்லையா, ஸோ நம்ம ப்ரொஃபஷனல்ஸ் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரோட லிஸ்ட்டையும் எடுத்து, ஸோ அதில் அவங்களோட மார்க்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் தென் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்கோர் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் ஒன்று க்ரியேட் பண்ணி லாஸ்ட் இயர் தேவ் டன் இட். ஸோ தேர் கோயிங் டு டூ த சேம் ஃபார் திஸ் இயர் அஸ் வெல். அதுலேருந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி நிறையா ரவுண்ட்ஸ் வைப்பாங்க. ஸோ இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் மே ஆர் ஜூன், நெக்ஸ்ட் மந்த் இல்லாட்டினா ஜூன்லேருந்து இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அவார்ட்ஸ் எப்போ கொடுப்பாங்க, ஸ்காலர்ஷிப் அவார்ட்ஸ் எப்போ கொடுப்போம் அப்படின்னா, அக்டோபர் ஈவெண்ட்டில். எவ்ரி இயர் அக்டோபரில் வி ஆர்கனைஸ் அ நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் இல்லையா, நிறைய ப்ரொஃபஷனல்ஸ்லாம் கூப்பிட்டு அண்ட் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ், வேலை கிடைச்ச பசங்க எல்லாரையுமே கூப்பிட்டு அவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் இந்த ஸ்காலர்ஷிப் அவார்டையும் அந்த சமயத்தில் தான் கொடுப்போம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தேட் ஸ்காலர்ஷிப் ஆஸ் வெல். ஸோ நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம டீமில் இருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு இது வாங்க, அடுத்து எஸ்ஏ எழுதுங்க, அடுத்து இந்த ஸ்டேஜ் இருக்குது, அடுத்து இன்டர்வியூ போவாங்க அப்படின்னு சொல்லிலாம் கூப்பிடுவாங்க. ஸோ எல்லாத்துலேயும் கிளியர் ஆனால் யூ வில் கெட் த ஸ்காலர்ஷிப். ஓகே.